திரும்ப சொன்னதுதான். சிவநாட்டத்தை பார்த்துருப்பீங்க, சீமா நாட்டத்தை பார்ப்பீங்க. இந்த தேர்தலில் வேற மாதிரி வியூகங்களை வகுத்து, அந்த நுட்பங்களை வகுத்து, ஒரு இந்த பூமியின் சொர்க்கமா இந்த என் நாட்டை, என் தாய் நிலத்தை மாற்றுவேன். உலகத்தின் தலை சிறந்த நாடா. அது சொல்லும்போது நீங்க நம்ப மாட்டேங்கிறீங்க. நான் காட்டுவேன் எப்படி எங்க ஆட்சியில எப்படி இருக்கும் அப்படின்னு காட்டுவேன். அதுக்கு அது அவர் சொல்றது சரியா தானே இருக்குது அப்படின்னு உங்களுக்கு நம்பிக்கை வரும். அப்போ எங்களை ஆதரிப்போம். முதல்ல நம்ம மக்களை நீட்டு அந்த முறையை கொண்டு வந்ததே காங்கிரஸ், திமுக கட்சி ஆட்சிகள் தான். உங்களுக்கு காங்கிரஸும் அது கூட இருந்த திமுக தான். ஒரு திட்டத்தை கொண்டு வரும்போது இதனுடைய நன்மை தீமை என்னங்கிறத தீர விவாதிச்சு ஆயணும். அது புரிஞ்சுக்கணும். இப்போ இது கீழ்த்தட்டில் இருக்கிற உழைக்கும் அடித்தட்டு மக்கள், ஒடுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, நீண்ட காலமாக கல்வி மறுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து மேலே வர்ற பிள்ளைகளுக்கு மருத்துவ கல்வி என்பது ஒரு பெரிய கனவாய் போயிடும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். எத்தனை கல்லூரி இருக்கு? எங்களுக்கு 24க்கும் மேற்பட்ட கல்லூரி இருக்கு. எங்க மக்களின் காசு, எங்க ஆத்தாளப்பன் காசுல எங்களுக்கான மருத்துவ வசதிக்காக கட்டமைக்கப்பட்ட மருத்துவ கட்டமைப்பு. அதுல நாங்க ஒரு 400 பேர் படிக்கிற கல்லூரியில தமிழர்கள் 4 பேர் படிச்சா பெருசு. அந்த மருத்துவ மற்ற இடங்களெல்லாம் எவன் நிரப்புறான்? மற்ற மாநிலத்துக்காரன். ஏன்? எனக்கு வாய்ப்பு இல்லை. இவ்வளவு பின்னடைவு இருக்குதுன்னு தெரிஞ்சு நீ எப்படி அந்த நீட்டை கொண்டு வந்தீங்க? காங்கிரஸும் திமுகவும் சேர்ந்து நீங்க தம்பி, நீங்க கொலை பண்ணிவிட்டிய. நான் எங்க அப்பாவை கொன்னுட்டீங்கன்னு அழுகுனே, கொன்னா நீனும் கூட உட்காந்து அழுதுகிட்டு இருக்க. இதெல்லாம் சேட்டை தானே? நீ ஒப்பு கழுகிறியா, உளமாற அழுகிறியா? எங்க அப்பா செத்துட்டாருன்னு அழுதுகிட்டு இருக்க, நீ கொலை பண்ண நீனும் கூட உட்காந்து ஆமா செத்துட்டாருன்னு அழுதுகிட்டு இருக்க, நாடகம் போட்டுக்கிட்டு இருக்க. கச்சத்தீவுல இதே தான். கொடுக்கும்போது உட்கார்ந்து இருந்துட்டு இப்ப மீட்க தீர்மானம், நீட்டு கொண்டு வரும்போது பேசாம இருந்துட்டு இப்ப மீட்க தீர்மானம். எல்லாமே நீங்க காவிரி நதிநீர் உரிமை பறிக்கப்பட்ட போது யாரு ஆட்சியில் இருந்தது? 410 டிஎம்சி 450 டிஎம்சி வந்துகிட்டு இருந்த மாநிலத்துக்கு தண்ணீருக்கு கையேந்திர நிலைமை கொண்டு வந்து விட்டது யாரு? இதே காங்கிரஸ் அம்மையார் இந்திரா காந்தி ஆட்சி, இதே ஐயா கருணாநிதி ஆட்சி. போட்ட வழக்க அம்மையார் இந்திரா காந்தி அழுத்தத்துல திரும்ப பெற்ற பெருமகன் நம்ம ஐயா தான். ஏன்னா ஆட்சியை கலைச்சி விட்டுருவாங்க 356 பயன்படுத்தின்னு பயந்துகிட்டு நீங்க திரும்ப பெற்றீங்க. அது பிரச்சனை ஆயிடுச்சு. இப்ப ஒவ்வொரு பருவத்துக்கும் நாங்க 150 கூட 50 கூட டிஎம்சி கையேந்து வஞ்சது இருக்குது. 950 மில்லிமீட்டர் 3000 4000 டிஎம்சி எனக்கு தண்ணி பெய்யுது. 4000 டிஎம்சி 1100 டிஎம்சி தான் பயன்பாட்டில் இருக்கு. மீதி எல்லாம் கடல்ல கிடக்கு. அந்த நீரை தேக்கி வைக்க துப்பு இல்ல. இத்தனை ஆண்டுகள்ல ஆட்சியில